பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் ஐயா உங்களோடு பேசி வருகிறேன். வேசித்தனம், திராட்சரசம், மதுபானம். ஏன்னா இது ராஜாக்களுக்கு மட்டுமில்லை, எந்த வீட்டு ராஜாக்களுக்கும் தகுதி கிடையாது. இதை குடிக்கிறது நல்லது கிடையாது. அநேக நேரங்களில் சொல்கிறோம், ராஜாக்களுக்கு தானே, நமக்கு என்ன ஐயா, நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு ராஜா. ஏன்னா அந்த காலத்தில் கேட்டிருப்பீங்க, ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி. ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை, அதில் ஒன்று கூட உருப்படி இல்லைன்னா உங்கள் பிள்ளைன்னு அப்படி போயிடக்கூடாது. ஆகையினாலே ஐயா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ராணி, நீங்கள் தான் ராஜா. ஏன்னா நாம் யார்? வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனம் சொல்லுது, தம்முடைய அந்த வசனத்தை வாசிங்க. மிக அழகா எழுதி வச்சிருக்காரு. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்ப நீங்களும் ராஜா, நானும் ராஜா. ஏன்னா இன்னைக்கு சிலர்லாம் சொன்னாங்க, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்பா, நம்ம வீட்டுக்கு நம்ம தான் ராஜா. ஆனால் அந்த ராஜாவா பொறுப்பேற்று இருக்கிற என் அன்பு குடும்பத்தின் தலைவர்களே, இது திராட்சரசம் குடிப்பது என்ன கிடையாது, ராஜாக்களுக்கு தகுதியை மறந்துடக்கூடாது. இப்பவும் ஒரு ராஜாவை அப்படி போனதுனால அவருடைய நிலை என்ன ஆயிற்று என்பதை குறித்து நாம் வேதத்திலே தியானிக்க போகிறோம். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையிலே எடுத்து என்னோடு நீங்களும் சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 வசனத்திலிருந்து. அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. லேசான காரியம், லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வன் லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது, மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வன் லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். எல்லாம் எடுத்திருப்பீங்க.
தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாரு. பெல்ஷாத்சார் என்னும் ராஜா. இது ஒரு ராஜா. இவர் நாட்டுக்கே ஆண்டவர். யாரு? பெல்ஷாத்சார்ங்கிறது யாரு? நேபுகாத்நேச்சாருடைய மகன். இந்த பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து. எப்பவுமே பாருங்க, இந்த விருந்துல தான் குடியே நடக்கும். அதனால விருந்துக்கு போகும்போது நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளணும். ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு நாள் தானப்பா, ஒரே ஒரு நாள் தானே. ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, அது முதல்ல வரும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது அப்படியே பழகி பழகி கடைசியில் அதுக்கு அடிமையாகி விட்டால் அதிலிருந்து மீளா நினச்சா கூட என்ன செய்யறதில்ல, முடியறதே கிடையாது. எப்பவும் சரி, நாம் ஒரு நாள்னாலும் சரி, அதை முடிந்த மட்டும் அப்படிப்பட்ட இடத்துக்கு செல்லாமல் கூட தவிர்ப்பது நல்லது. ஒரு வேளை கேட்பீங்க, வேலை பார்க்குற இடத்துல அப்படி இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? தானியேல் தீர்மானம் எடுக்கலையா? திராட்சரசத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ண. நீ வெளியே ஏன் சொல்றீங்க? ஏன்னா தானியேலுக்கு அங்க சாப்பாடு ராஜாவின் போஜனம், ராஜாவுக்கு கொடுக்கிற திராட்சரசம், அதுதான் உங்களுக்கு சாப்பாடு. ஆனா அவன் என்ன சொன்னான்? ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று. நாம பாரோம்ல, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோருக்கும் அன்பு செய்யும் நேசரே, நல்லோரையும் வல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், நல்லோரையும் வல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோருக்கும் அன்பு செய்யும் நேசரே, நல்லோரையும் வல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், நல்லோரையும் வல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. பாவ பார சுமப்பவரே பாருங்க, நீங்க வருத்தப்பட்டு பலனில் கூறுங்க. பாவ பார சுமப்பவரே பாருங்க, நீங்க வருத்தப்பட்டு பலனில் கூறுங்க. பாவ சாப நான் சுமப்பேன் நின்றுங்க, உங்க பாரதிக்கு வாழ்வழிப்பார் பாருங்க. நல்லோரையும் கொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், நல்லோரையும் கொல்லா உள்ளோரையும் எல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நம்மண்டை வந்தவரை தள்ளுறவர் இல்லை இயேசு. ஆனா நாம முதல்ல அவர்கிட்ட போயிட்டோம்னா நம்மளை எந்த தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமா, எனக்கு கண்வான இங்க ராஜா என்ன பண்றாரு? பெல்ஷாத்சார் தன் பிரபுக்களுக்கு ஒரு விருந்து செய்கிறார். விருந்து தான் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காரியத்தில் விடுறது. வாசிங்க. அந்த 1000 பேருக்கு முன்பாக, அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். யாரு? பெல்ஷாத்சார். இந்த ராஜா முட்டாள் ராஜா. ஏன் தனியா போய் குடிச்சாலும் குடிச்சதுதான். ஆனா பெருமை எப்படி? 1000 பேருக்கு விருந்து செய்யும் போது ராஜா வானம் பண்ணினார். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார். புத்தி எப்படி போகுது பாருங்க. இந்த மயக்கம் வந்த உடனே நான் முதலே சொன்னேன், உங்களுக்கு ஓசியா 4:11 மறந்துடக்கூடாது. வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். இந்த ராஜா 1000 பேருக்கு முன்னாடி குடிச்சுக்கிட்டு அப்படி ருசி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் புத்தியில ஒரு எண்ணம் வருது. வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த, எங்க இருந்து கொண்டு வந்த? எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில்
ராஜாவாகிய தானும் ஆ, தன் பிரபுக்களும் ம், தன் மனைவிகளும் ம். தன் வைப்பாட்டிகளும் ஹலோ குடிக்கிறதற்காக ஹலோ ஹலோ ராஜாக்கள்லாம் அங்கே வேசித்தனம் இருக்குங்கிறதுக்கு இந்த எழுதியிருக்கு பாருங்க. வைப்பாட்டிகள், ம், மனைவிகள் ஆ, மனைவிகள் எல்லாம் கல்லாக தான் இருக்குது, ஃப்ளோரலில் தான் இருக்குது, சிங்குலர் கிடையாது. மனைவி அப்படின்னு வேதம் சொல்லுது, ஆனால் மனைவிகள் இங்கே எழுதி வச்சுருக்காங்க. அவர் என்ன பண்ணார், ருசி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு புத்தி வந்துச்சு. இதே பாத்திரத்தில் குடிச்சு எத்தனை நாள், வேற ஒன்று பாத்திரம் மாற்றலாமே. ஓகே, எங்கள் அப்பா கொண்டாந்தது இருக்குது. எங்கேருந்து கொண்டு வந்தா? எருசலேம் தேவாலயம். எருசலேம்ங்கிறது என்னது? பரிசுத்த ஆமா, நாம இப்ப நாம அந்த எருசலேம் மகாராஜாவின் நகரம். பரம எருசலேமே பரலோகம் விட்டு தங்குதே, அழகான மணவாட்டியா அந்தாங்க தொழித்திடுவே. பரம எருசலேமே பரலோகம் விட்டு தங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுவே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமை குறித்து பார்க்கிறோம். இயேசு அந்த வீதியில் தான் சிலுவை சுமந்தார் இல்லையா? அதே எருசலேமில் தான் பவனியாய் போனார். அந்த எருசலேமை பார்த்து தான் லூக்கா 13:34 சொன்னார், எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவனே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்க்கும் வண்ணமாய் எத்தனையோ முறை உங்களை கூட்டிச் சேர்க்க மனதாயிருந்த, ஆனா உங்களுக்கு தான் மனதில்லைன்னு கதறின அந்த எருசலேம். அந்த எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளியுமான பாத்திரங்களை ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் அதாவது என்னது மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். செய்யலாமா? தேவாலயத்து பாத்திரத்தை ஐயா முதல்ல ஒன்று நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் தேவன் நம்மை கெடுக்க மாட்டார். ஆனால் நாம் அவருடைய காரியத்தில் கெடுதல் செஞ்சோம்னா அவர் நம்ம என்ன செய்வார்? கெடுப்பார். ஆமாம், மறந்துடாதீங்க. தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார். தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். மறந்துடக்கூடாது. எனக்கு அன்பானுடைய இவர் தேவாலயத்தினுடைய பொற்பாத்திரங்களை எடுத்துகிட்டு வந்து ஏன் சாதா பாத்திரத்தில் குடித்தா ருசி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உடனே அவருக்கு அந்த பாத்திரத்தில் குடித்தா எப்படி இருக்கும்? கதையில் குடிக்கிற கழுதை எந்த கழுதையில் குடித்தான்னா உடனே எடுத்து வர சொல்லி குடித்தான். வாசிங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். தேவனுடைய வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமுமான கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே, அப்படி இருக்கிற நேரத்தில், ஏன்னா அந்த களிப்புல தனக்கு நடக்கிறது என்னன்னே தெரியாது, தான் புத்தியே இருக்காது. ஆகையினால தான் அப்போ என்ன நடந்துச்சுன்னு இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த நேரத்தில் ஒரு காரியம் நடக்குது. அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக சாந்து பூசப்பட்ட சுவற்றிலே எழுதிற்று. என்ன எழுதிச்சு? ஒரு வார்த்தை எழுதிச்சு, மெனே தெக்கேல் உபாசின். இந்த எழுத்த இவனுக்கு புரியல. இந்த எழுத்தை பார்த்த உடனே இவனுக்கு பயம் வந்துருச்சு.
வாசிக்க பார்க்கலாம். வந்து எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். எழுதின அந்த கை உறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. மனசுக்குள்ள என்ன வந்துருச்சு? களிப்பு இருந்துச்சு. இருந்தாலும் அடுத்த நிமிஷம் தன்னறியாத பயம். சில சொல்றான்ல, எப்பா கேட்ட செய்தியில் போதையெல்லாம் இறங்கிருச்சுங்கிறான்ல, போட்ட போதையெல்லாம் என்ன வந்துருச்சு? தேவாலயத்தில் பாத்திரத்தில் குடித்தது தான், ஆனால் அத்தனை போதை என்ன ஆச்சிருச்சு? போயிடுச்சு. ஏன்னா ஒரு விரல் கையிருப்பு வந்து எழுதுனா அத்தனை பேர் உட்காந்துருக்கான். விளக்கு நேர சுவத்தில் வந்து எழுதுது, கையை ஆளை காணோம், கை உறுப்பு வந்து எழுதுது. தேவனுடைய விரல்கள். இதை பார்த்த உடனே இவனுக்கு விளங்கலை. உடனே என்ன செய்யலாம் பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அந்த அந்த கையுறுப்பை அவன் கண்டபோது அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அது வரைக்கும் களிப்பா இருந்துச்சு, இப்ப கலக்க வந்துருச்சு. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. ராஜா உரத்து சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். என்ன நடக்குது அவனுக்கு விளங்கல. அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னான். ஆமா, உடனே எத்தனை பேர் முயற்சி பண்ணியிருக்க மாட்டான், ஆனா ஒருத்தனாலையும் நடக்கல. ஏன்னா மறைபொருளை வெளிப்படுத்துவது தேவ ஆவிக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. இங்கே பார்க்கிற எல்லாரும் வந்தாங்க. இவன் உடனே பரிசு அறிவிக்கிறான், இந்த எழுத்தை வாசிக்கணும், இதனுடைய அர்த்தத்தை எனக்கு என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி சொல்றவங்களுக்கு வெகுமான ரத்தாம்பரம். ரத்தாம்பரம் மட்டுமல்ல, கழுத்திலே பொற்சரப்பணினா பெரிய நெக்லஸ், தங்கத்துல வைரத்துல வைக்கிறது சொல்லப்படலாம். ராஜ்யத்துல 3ஆம் அதிபதியை, அது மட்டும் இல்ல பதவியிலும் 3வது இடத்துல இருப்பான்னார். அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது. ஏன்னா சில காரியத்தை தேவன் மறைக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசியிருக்கேன், நீதிமொழிகள் 25:2 காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஏன்னா காரியத்தை மறந்துட்டார், இவன் கண்ணுக்கு தெரியுது, ஆனால் அது யாராலையும் சொல்ல முடியல. வாசிங்க. இப்போ ஆராயிறார், ஞானிகளெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாரு, அதைத்தாரே இதைத்தாரேன்னாரு. எதை தந்தாலும் அங்கே என்ன செய்யலை, ஒன்னும் வேகல பருப்பு. அப்பொழுது ராஜாவாகிய பெல்ஷாத்சார் மிகவும் கலங்கினான். அவனுடைய முகம் வேறுபட்டது. அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். திடீர்னு என்ன நடந்தது அவ கேள்விப்பட்டு வந்துட்டா. அப்பொழுது ராஜாத்தி ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணுவான், உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. என்ன நம்ம பாடுறோம்ல, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே.
ஊற்றும் தெய்வமே தினம் ஊற்று தண்ணீரே உள்ளத்தின் ஆறுதலே ஊற்று தண்ணீரே உள்ளத்தின் ஆறுதலே பரிசுத்த ஆவியே மக்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்த்தவரே. பரிசுத்த ஆவி ஐயா, தேவனுடைய ஆவியை பெற்ற ஒருத்தர் ராஜாவே, நீர் கலங்க வேண்டியது என்ன, உம்முடைய முகம் மாற வேண்டியது என்ன, அதெல்லாம் தேவையில்லை. உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவன் யாரு? தேவர்களின் பரிசுத்த ஆவியை பெற்று, அதை வாசிமா, உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஏன்னா அந்த மனுஷன் அங்க இருக்கிறான், பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியர்களுக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்தெஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதுமான கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இப்ப கழிப்பெல்லாம் போயிருச்சு, என்ன வந்துருச்சு? கலக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேவாலயத்தின் பாத்திரத்தில் குடிச்சா என்ன, இப்ப பிரச்சனை வந்த உடனே தான் நாமளும் அநேக நேரங்களில் தெரியறதில்ல. எப்பமாவது முத்தி போய் வியாதி வந்து வயிற்றில் குடல் வந்து உட்கார முடியாமல் நடக்க முடியாமல் இருக்கும்போது, அப்பமே சொன்னாங்களே கேட்கலையே. எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாக சொல்லுவேன், நாம் எப்பவும் நமக்கு சொல்ல வேண்டியது கடமை சொல்கிறோம். வேதம் அழகா சொல்லுது, காதுள்ளவன் கேட்க கடவன். காதிருந்து கேட்டு திருந்தணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கலக்கம் இருந்தது, அதாவது களிப்பு இருந்தது, இப்போ கலக்கம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. அடுத்தாப்புல பரிசறிவிக்கிறேனோ உடனே தானியேல் அழைக்கப்பட்டான். அவன் உள்ள வந்தவன என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து நீ என் பிதாவாகிய ராஜா, ஏன்னா அவனை கேட்கிறான், நீ என் பிதாவாகிய எங்க அப்பா காலத்துல இருந்தவன்லப்பா, யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? ஏன்னா இவனுக்கு அவனை மறந்தே போயிட்டான். இப்ப சொன்ன, நீ தானியேல் அல்லவா, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் கேள்விப்பட்டு சொன்னார், இந்த எழுதியிருக்க அந்த அழுத்துக்களை அர்த்தம் சொன்னா, உனக்கு என்ன செய்வேன், ரத்தாம்பரம் கொடுப்பேன், பொச்சரப்படி. அவன் சொன்னா, இத்தனை நீயே வச்சுக்கியா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதில் எழுதப்பட்டது சொல்கிறேன். தேவனுடைய ஆவியின் துணை கொண்டு அவன் சொன்னான், இன்று உன் ராஜ்யம் தராசிலே வைக்கப்பட்டு நீ குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய். இன்று உன் ராஜ்யம் எனக்கு, மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது மட்டுமில்லை, இன்று இரவே கொலை செய்யப்படுவாய். எனக்கு அன்பானவர்களே, களிப்பு மனுஷன் வரும்போது தேவனை மறக்கிறான், தெய்வ காரியங்களை மறக்கிறான், பரிசுத்தத்தை மறக்கிறான். நாம் என்ன சொன்னாலும் ஆமாம்மா பெரிய தெய்வம் பெரிய கேட்டுற போதும்மா, ஆனால் பிரச்சனை வரும்போது அந்த பெல்சாத்சாரோட கலங்கி நிற்கும் முன்னே ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, நல்ல பரவசப்படுறீங்க.
எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எங்கள் சபை 2 சபை உண்டு, 2மே பார்வையில்லாத மக்கள் மத்தியில். எனக்கு அன்பானுடைய காலையில் 7 மணிக்கு மதுரையில் ஆராதனை இருப்பேன், 11 மணிக்கு திருநெல்வேலிக்கு வந்துடுறேன். இவ்வளவு அலைச்சல்கள் மத்தியில் பலவீனங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தர் நடத்துகிறார். நீங்களும் கேட்கலாம், எப்படி பிரதர் அவ்வளோ சீக்கிரம் வரீங்க? உங்களை மாதிரி ஒரு நேரம் யார்ட்டையாவது கார் கொடுங்க, வாங்கி அதில் தான் ஆராதனைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். பார்வையற்ற மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே தினம் வேன் வாடகைக்கு எடுத்தால் வாரம் கூப்பிட்டு வரோம். நீங்களும் ஒருவேளை ஆத்ம ஆதாயத்தில் தாகமுள்ளவர்கள் என்றால் ஒரு நாள் கூட்டி வர்ற பொறுப்பை எடுக்கலாம், ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம். ஐயா, அங்கே தங்கி இருக்கிற மக்களுக்கு ஒரு அறை கட்டுவதற்கு உதவலாம். ஏன் இன்னும் சொல்லப்போனால் இப்போ கூட வேலை நடந்திருக்கு, எத்தனையோ சன்சைடுகளெல்லாம் அப்படி நொறுங்கி போய் பழுதுபட்டு இருக்கிறது. அது 31 சன்சைடு, ஒரு சன்சைடு 1800 ரூபா கட்டுறதுக்கு. கர்த்தர் எழுப்பித்தர நீங்களும் செய்வீங்க. அது மட்டுமல்ல, எப்படி தொடர்பு கொள்ள? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே, அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவேன். ஒருவேளை ஐயா நான் பில் வைக்க வேண்டுமே, இல்லாட்டி உதவி செய்ய சொன்னால் அதுக்கும் வழி இருக்குது. 8438852500 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு அனுப்பினதற்கான அத்தாட்சி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அதற்கும் ரசீது அனுப்பி வைப்போம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே எப்பவும் சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். திராட்சரசம், வேசித்தனம், மதுபானம் ஐயா களிப்பை உண்டாக்கும், மயக்கத்தை கொடுக்கும். அந்த மயக்கத்தில் சில வேளை தான் செய்கிறது என்னது என்று தெரியாமல் இன்றைக்கு மனதில் ஐயோ நான் செய்தது தவறு தான், இதிலிருந்து வெளிவர முடியலையே என்று கலங்கி கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்படிப்பட்ட காரியத்தில் விடுதலை கொடும். ஒவ்வொரு பெரியோர் சிறியோர்களுக்கு அந்த பலவீனம் இருக்குமானால் அதிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.